காணப்படக்கூடாது. சரி, இப்போ ராகேலுடைய பிரச்சனை என்ன அப்படின்னா, தான் யாக்கோபுக்கு பிள்ளைகளை பெறாததை கண்டு தன் சகோதரின் மேல் பொறாமை கொண்டு, பிள்ளை பெறாததை கண்டு சகோதரி மேல் பொறாமை கொண்டு, ஹல்லேலூயா, என்னது, பிள்ளை பெறாததை கண்டு சகோதரியின் மேல் பொறாமை கொண்டு யாக்கோபை நோக்கி என்ன சொல்றாங்கன்னா, எனக்கு பிள்ளை கொடும், இல்லாவிட்டால் நான் சாகிறேன். போயிட்டு மனைவி போயிட்டு என்ன பண்றாங்க, இருக்கிற மனைவி 4 மனைவி, இவளை சேர்த்து 4 மனைவி, இவ இல்லாமல் இன்னும் 3 மனைவி. அப்போ மற்றவங்களாம் பிள்ளை பெறுறாங்க, எனக்கு மட்டும் பிள்ளை இல்லை, எனக்கு பிள்ளையை கொடு, இல்லைன்னா நான் சாவறேன், நான் செத்து போறேன்றாங்க. ஹல்லேலூயா. என்னது, எனக்கு நீங்க பிள்ளையை கொடு, இல்லைன்னா நான் செத்து போறேன், நான் சாகிறேன் அப்படின்னு. அதற்கு யாக்கோபு சொல்றா, நான் என்ன தேவனா, ராகேலின் மேல் கோபம் கொண்டு நான் என்ன தேவனா, தேவன் அல்லவும் கர்ப்பத்தை அடைத்திருக்கிறார் அப்படின்னு கேட்கிறான். அவன் கேட்கறது நியாயம் தானே? உனக்கு பிள்ளை இல்லை அப்படின்னு சொன்னா அதுக்கு நான் என்ன செய்ய முடியும்? கர்த்தர் உன் கர்ப்பத்தை அடைச்சு வச்சிருக்காரு, அதுக்கு நீ ஏன் மேல கோவப்பட்ட நான் என்ன செய்யறது? நான் என்ன வச்சு நான் வஞ்சனை பண்றேன்? உனக்கு கர்த்தரே உன் கர்ப்பத்தை அடைச்சு வச்சிருந்தாருன்னா அதுல நான் என்ன எதுவும் செய்ய முடியாது, நீ என்ன முட்டாள்தனமா இப்படி பேசுற அப்படின்னு சொல்லி ராகேல் மேல யாக்கோபு என்ன செய்கிறான்? கோபம் கொண்டான். ஹல்லேலூயா. ராகேல் கேட்கறது நியாயமா? என்ன கேட்குறாங்க? எனக்கு பிள்ளை கொடு, இல்லைன்னா நான் சாகிறேன். அதான் முடிவா? ஏதாவது ஒன்றுனா சாவறது. இன்னைக்கு நிறைய பேர் இந்த வேலையில் தான் இருக்காங்க. ஏதாவது ஒன்று வேணா நான் செத்து போகிறேன், ஏதாவது ஒன்று வாங்கி கொடுக்கலாம் செத்து போகிறேன், ஏதாவது எனக்கு செய்யலைன்னா நான் செத்துருவேன். அப்படியா? நிறைய பேருடைய முடிவு, நிறைய பேருடைய ஆசை என்னவா இருக்குது? சாகணும் 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 சாகணும். செத்தாதான் தெரியும் அதனுடைய வலி, வேதனை, அதனுடைய கஷ்டம் என்னன்றது செத்ததுக்கு அப்புறம் தான் தெரியும். நிறைய பேர் இங்கே என்ன நினைக்கிறாங்கன்னா, செத்து போகணும் செத்து போகணும் செத்து போகணும். நீங்கள் யாராவது அப்படின்னு நினைக்கிறீங்களா? வீட்டில் ஒரு சின்ன பிரச்சனை வந்தாலும் செத்து போகணும், கணவன் மனைவி சண்டை வந்தாலும் நான் செத்து போகிறேன், ஏதாவது வாங்கி கொடுக்கலனாலும் நான் செத்து போகிறேன். ஹல்லேலூயா. அப்படி யாரும் செய்யக்கூடாது. அந்த வார்த்தையே உங்கள் வாயில இருந்து என்ன பண்ணக்கூடாது? வரக்கூடாது. சாகிறேன் அப்படின்ற பேரே வரக்கூடாது, செத்து போகிறேன்ற அந்த எண்ணமே வரக்கூடாது. பேசாமல் செத்துடலாம் போல இருக்குது அந்த வார்த்தை, அந்த பேச்சே வரக்கூடாது. பிசாசு வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தை இது, உங்கள் வாயிலிருந்து பிசாசு கொடுக்குற வார்த்தை இது. நான் செத்து போகிறேன், ஏதாவது ஒன்றுனா தற்கொலை பண்ணுறது, ஏதாவது ஒன்றுனா தற்கொலை செஞ்சு செத்து போகலான்னு முடிவு பண்ணுறது. சில நேரங்களில் பிசாசு நீ இதே போல் சொல்ல 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 என்ன ஆகுன்னா, சாத்தானே கொண்டு வந்து அந்த சிந்தனை உங்களுக்குள்ளே வச்சுருவான். அதுக்கப்புறம் அது உங்களுக்கு அதிகமாகிடும். பேசாமல் செத்துரு செத்துரு, நீ செத்தாதான் இவங்களுக்கெல்லாம் புரியும், நீ செத்தாதான் அந்த குடும்பத்தில் உன்னை யாருன்னு அப்போ தான் புரியும், நீ செத்தாதான் உன்னுடைய அருமை தெரியும், நீ செத்தாதான் இவங்களாம் அப்போ தான் திருந்துவாங்க, நீ செத்தாதான் இவங்களாம் மாறுவாங்க அப்படின்னு சொல்லி பிசாசு என்ன செய்கிறான்? சிந்தனைகளை கொடுக்கிறான். ஒரு புருஷன் ஓயாம குடிச்சுக்கிட்டே இருந்தான், ஓயாம இரவும் பகலும் நைட்டும் பகலும் குடிச்சுக்கிட்டே இருக்கிற ஒரு கணவன். அந்த கணவனை வச்சுக்கிட்டு அந்த மனைவி ரொம்ப வருஷமா அவங்க கூட போராடினாங்க. இன்னைக்கு திருந்துவாரு நாளைக்கு திருந்துவார், இன்னைக்கு திருந்துவாரு நாளைக்கு திருந்துவாருன்னு சொல்லி ரொம்ப போராடி போராடி பார்த்துட்டு கடைசியில் அவங்க ஒரு முடிவுக்கு வந்தாங்க, நான் பேசாம நான் செத்துட்டாதான்டா நீ எல்லாம் திருந்துவ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாள் அவங்க தப்பான முடிவு எடுத்து அவங்க தற்கொலை பண்ணி செத்துட்டாங்க. புருஷங்காரன் திருந்துவாருன்னு அவங்க செஞ்சாங்க. நிறைய முறை அப்படி ட்ரை பண்ணாங்க, தற்கொலை செய்யறதுக்கு முயற்சி பண்ணி அவரை பயமுறுத்தி பார்த்தாங்க. அப்போ கூட அவர் மாறுற மாதிரி தெரியல. அதுக்கப்புறம் ஒரு முடிவுக்கு வந்தாங்க, நான் செத்துட்டாதான் நீ எல்லாம் திருந்துவ அப்படின்னு சொல்லி செத்தே போயிட்டாங்க. கடைசியில் இப்போ செத்ததுக்காக குடிக்கிறேன்னு குடிச்சுன்னு இருந்தாலும், முதல்ல என்ன குடிச்சுன்னு இருந்தான்? வேற வேற காரணத்துக்காக குடிச்சிக்கிட்டு இருந்தான். இப்போ எதுக்கிட்டா குடிக்கிறேன்னு கேட்டா, என் பொண்டாட்டி என்ன ஆயிடுச்சு? செத்து போயிடுச்சு, அந்த துக்கம் தாங்க முடியாம குடிக்கிறேன்னு மறுபடியும் இன்னும் குடிச்சுக்கிட்டு தான் இருக்கிறான். அவன் வாழ்க்கையில இன்னமும் குடிச்சுக்கிட்டு தான் இருக்கிறான். ஹல்லேலூயா. வாழ்க்கையே ஒரு மாதிரியா போயிடுச்சு, நல்லாவே இல்லை, வாழ்க்கை அப்படியே ஒரு சூன்யமா மாறிடுச்சு. அப்போ அந்த அம்மா என்ன நினைச்சாங்கன்னா, நம்ம செத்துட்டா நம்ம வீட்டுக்காரர் என்ன ஆயிடுவாரு? திருந்துருவாரு, மாறிடுவாருன்னு சொல்லி அவர் அந்த அம்மா செத்துட்டாங்க. அப்போ கூட அந்த மனுஷனால் என்ன பண்ண முடியல? மாற முடியல. அப்போ செத்த மாற யாரும் மாட்டாங்க. ஒரு குடும்பம், நல்ல எனக்கு தெரிஞ்ச குடும்பம், நல்ல பழக்கப்பட்ட ஒரு குடும்பம்,
அந்த குடும்பத்தில் ஒரு பொண்ணு ஒரே ஒரு பையன். அந்த குடும்பத்தில் ஒரே பொண்ணு ஒரே பையன். அந்த பையன் அவங்க அப்பா குடிக்கிறத பார்த்து 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 அவங்க அப்பா குடிச்சிட்டு வந்து வீட்டில் பிரச்சனை பண்ணுறது, அவங்க அப்பா குடிச்சிட்டு வந்து அவங்க அம்மாவை அடிக்கிறது, அதை பார்த்து பார்த்து அந்த பையன் ரொம்ப நொந்து போய் என்ன செஞ்சான்னா அடிக்கடி பிரச்சனை பண்ணி நீ குடிக்காத சொல்லி அவங்க அப்பா கூட எவ்வளோ போராட்டம் பண்ணி எவ்வளோ பிரச்சனை பண்ணி கடைசியில் அவனும் என்னென்னமோ சொல்லி பார்த்தான், நான் செத்துருவேன், நீ இதே போல் குடிச்சிட்டு வந்தால் நான் செத்துருவேன்னு சொல்லி அவங்கக்கிட்ட சொல்லி நான் செத்தாதான் அப்போ நீ அப்போவாவது திருந்துவி அப்படின்னு சொல்லி அந்த பையன் சொல்லி சொல்லி பார்த்துட்டு கடைசியில் ஒரு நாள் அந்த பையனும் தற்கொலை பண்ணிக்கிட்டு செத்துட்டான். செத்ததுக்கப்புறம் அவங்க அப்பா அதுக்கப்புறம் திருந்திய குடியை விட்டாருன்னு நினைக்கிறீங்களா? அதுக்கப்புறம் இன்னமும் குடிச்சுன்னு தான் இருந்தார். குடிச்சு கடைசியில் அந்த ஆளும் செத்து போயிட்டாரு. அந்த குடும்பமும் நாசமாக போயிடுச்சு. அல்லேலூயா. அந்த பையன் எனக்கு நல்ல பழக்கமான பையன், நல்ல பையன், அன்பான பையன். அந்த பையன்கிட்ட எந்த கெட்ட பழக்கமும் கிடையாது, தப்பான பாதைகளாம் போக மாட்டான், நல்ல பையன். ஆனால் அந்த பையனுடைய வாழ்க்கை அந்த அப்பா அவங்க அப்பா குடிக்கிற அந்த குடி வேதனையை தாங்க முடியாமல் அவன் என்ன செஞ்சிட்டான்? தற்கொலை செஞ்சுக்கிட்டான். அல்லேலூயா. அப்போ நிறைய பேர் என்ன நினைக்கிறோம்னா, நம்ம செத்துட்டா நம்ம வீட்டில் இருக்கிறவங்க திருந்துடுவாங்க, நம்ம செத்துட்டா நம்ம வீட்டில் இருக்கிறவங்க மாறிடுவாங்க, நம்ம செத்துட்டா நம்ம வீட்டில் எல்லாம் நம்ம அருமை புரியும் அப்படி சொல்லி. ஒரு குடும்பத்தில் மாமியார் மருமக பிரச்சனை. யார் பிரச்சனை? மாமியார் மருமக பிரச்சனை. அந்த வீட்டில் புருஷங்காரன் அவரு முடிவு எடுத்துட்டாரு, நம்ம செத்தாதான் இவங்களாம் மாறுவாங்க அப்படின்னு. செத்துட்டாரு. அவங்க யாரும் மாறின மாதிரி கிடையாது. அல்லேலூயா. ஒரு நாள் இன்னொரு குடும்பத்தில் அண்ணனுடைய மனைவிக்கும் தன்னுடைய மனைவிக்கும் பிரச்சனை. அதான் ஒத்த ஓரத்தின்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த 2 பேருக்கு பிரச்சனை. எப்போ பார்த்தாலும் மாறி 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 சண்டை போட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. அப்போ புருஷங்காரனால தாங்க முடியல. அவன் ஒரு முடிவுக்கு வந்தான், நான் செத்தாதான். அவனும் மறிச்சு பார்த்தான், அவனும் என்னென்னமோ சமாதானம் சொல்லி பார்த்தான், ஒன்றும் நடக்கிற மாதிரி தெரியல. அவன் என்ன செஞ்சான், ஒரு நாள் நான் செத்தாதான் நீங்கள்லாம் திருந்துவீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவனும் செத்து போயிட்டான். யாரும் திருந்தின பாடு கிடையாது. அல்லேலூயா. இந்த ஒரு எண்ணங்களை பிசாசு இன்னைக்கு நிறைய பேருக்கு விதைச்சி, நீ செத்தாதான் இவங்களாம் மாறுவாங்க, நீ செத்தாதான் இவங்களுடைய அருமை தெரியும், நீ செத்தாதான் இவங்களாம் திருந்துவாங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் பிசாசு தற்கொலை செய்து சாகடித்து கொண்டிருக்கிறான். புருஷனுக்காக மனைவி சாவது, மனைவிக்காக புருஷன் சாவது, பெற்றோருக்காக பிள்ளைகள் சாவது, பிள்ளைக்காக பெற்றோர் சாவது, குடும்பத்தில் மாமியாருக்காக மருமக சாவது. யாரோ ஒருத்தவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க? செத்து கொண்டு தான் இருக்கிறாங்க. அப்படி யாருக்காக செத்தாங்களோ அவங்க யாரும் என்ன செய்யல? திருந்த இல்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படி உங்களுடைய வாழ்க்கையில், உங்கள் குடும்பத்தாருடைய வாழ்க்கையில் அப்படிப்பட்ட ஒரு எண்ணங்களை கொண்டு வந்தால் பிசாசு, நீங்கள் அதற்கு எதிர்த்து நில்லுங்க. ஏன் அப்படி சொன்னால், நீங்கள் ஜெபம் பண்ணாவது நீங்கள் எதையாகிலும் சாதிக்க முடியும். ஆனால் நீங்கள் செத்துட்டீங்கன்னு சொன்னால் ஒரு காரியத்தை கூட என்ன பண்ண முடியாது? சாதிக்க முடியாது. சின்ன வயசில் எனக்கு கூட ஒரு எண்ணங்கள் வந்துச்சு. அதெல்லாம் இன்றைக்கி நான் நினச்சி பார்க்கும்போது கர்த்தர் தான் என்னை அதிலேருந்து காப்பாற்றி கொண்டு வந்திருக்கிறாருன்னு யோசிக்கிறதா இருக்குது. ஆண்டவருக்கு நன்றி சொல்ல வேண்டியதாக இருக்குது. ஒரு பையன் செத்துட்டான். ஒரு பையன், சின்ன பையன், ஸ்கூல் படிக்கிற பையன், அவன் இறந்துட்டான். இறந்துட்ட உடனே அவன் நல்ல டிராயிங்லாம் கொஞ்சம் வரைவான். அவன் டிராயிங் வரைஞ்சதை எல்லாத்தையும் கொண்டு போய் அவன் தற்கொலை பண்ணிக்கிட்டு சாகலை, அவன் வலிப்பு வியாதினால செத்து போயிட்டான். அடிக்கடி வலிப்பு வரும், அதனால் அந்த பையன் ஒரு நாள் செத்து போயிட்டான். அப்போது அந்த சுற்றி அவன் படித்த படிப்பு, நோட்டு புஸ்தகம், அவன் ஸ்கூல் பேக்கு, அவனுடைய மற்ற பயன்படுத்தின பொருள், அவன் வரைஞ்ச அந்த டிராயிங்கு, இது எல்லாத்தையும் அவன் பணத்துக்கு பக்கத்தில் போட்டு, அவன் பிரேதத்துக்கு பக்கத்தில் போட்டுன்னு அவங்க அப்பா அம்மா சொல்லி சொல்லி அழுகுறாங்க. எல்லாரும் பார்த்துன்னு அதையும் பார்த்துன்னு அழுகுறாங்க. இப்போ அங்கே அந்த வேடிக்கை பார்க்க போன எனக்குள்ளே என்ன வருது சிந்தனை, பேசாமல் நம்மளும் செத்துட்டோம்னா நம்மளை சுற்றி இப்படி தானே அழுவாங்க. எனக்குள்ள அப்போ வந்த சிந்தனை, ஏன்னா நானும் டிராயிங்லாம் வருவேன் இல்லையா? அப்போ நாமளும் செத்துட்டோம்னா நம்மளை சுற்றி இருக்கிற எல்லாத்தையும் இதெல்லாம் வச்சுட்டு என்ன பண்ணுவாங்க? அழுவாங்க. அப்படி ஒரு சிந்தனை அப்போ வந்துச்சு. அதுக்கப்புறம் அது மாறிடுச்சு. கர்த்தர் தான் அதை மாற்றி விட்டார். அதுக்கப்புறம் சில நேரங்களில் மனசு கஷ்டப்படும் போது வீட்டில் யாராவது என்னை ஏதாவது திட்டாங்கன்னு சொன்னால் செத்துடலான்ற ஒரு எண்ணங்கள் வரும். எங்கேயாவது போய் செத்துடலான்ற ஒரு எண்ணம் வரும். ஆனால் அப்போல்லாம் கர்த்தர் எனக்கு அந்த சிந்தனையிலிருந்து கர்த்தர் விடுதலை கொடுத்து இன்னைக்கு உங்கள் முன்னாடி இதை பேசும்படிக்கு கர்த்தர் கிருபை செய்திருக்கிறார். கர்த்தருக்கு கொடான கொடி ஸ்தோத்திரங்கள். அல்லேலூயா.
எனக்கும் எத்தனையோ முறை செத்துறணும், சாகணுன்ற எண்ணங்கள், சிந்தனைகள் சிறு பிராயத்திலேருந்து எனக்கு நிறைய முறை வந்திருக்குது. ஆனாலும் அதற்கெல்லாம் கர்த்தர் என்னை நீங்களாக்கி அதிலிருந்து என்னை விடுதலை செய்து இன்றைக்கு அந்த சிந்தனை யாருடைய சிந்தனை, அது எப்படி வருகிறது என்பதை போதிக்கும்படிக்கு உங்களை கர்த்தர் என்னை முன்னாடி கொண்டு வந்து நிறுத்தியிருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அல்லேலூயா. ஆகினால எல்லாத்துக்கும் எதுக்கு எடுத்தாலும் நான் சாகிறேன் அப்படின்னு என்ன பண்ணக்கூடாது, முடிவு எடுக்கக்கூடாது. குடும்பத்தில் ஏதாகிலும் பிரச்சனையாக நான் செத்து போகிறேன், கடன் பிரச்சனையாக நான் செத்து போகிறேன், கடனை அடைக்க முடியலையா நான் செத்து போகிறேன், கடனை சமாளிக்க முடியல, வீட்டை சமாளிக்க முடியல நான் செத்து போகிறேன், சண்டைகளில் நிற்க முடியல செத்து போகிறேன், குடும்பத்தை நடத்த முடியல செத்து போகிறேன். எல்லாத்துக்கும் செத்து போயிட்டா என்ன ஆகிடும், செத்து போயிட்டா இன்னும் 2 பிரச்சனை தான். உனக்கு செத்து போன உனக்கும் பிரச்சனை, சாகாம உயிரோட இருக்கிற அவங்களுக்கும் பல பிரச்சனைகள். உயிரோட இருந்தாவது கர்த்தர் ஏதாவது என்ன பண்ணுவார், உனக்கு ஏதாவது ஒரு வழியை காண்பிச்சு கொடுப்பார். அல்லேலூயா. அதனால சாகரன்ற வார்த்தை யாருடைய வாயிலும் சண்டையில் கூட என்ன பண்ணக்கூடாது, சும்மா கூட என்ன பண்ணக்கூடாது, வரக்கூடாது. அது உங்கள் பிள்ளைகளுக்கு என்ன பண்ணணும், சொல்லணும். உங்கள் பிள்ளைகள் யாராவது உங்கள் வாயிலிருந்து சொன்னானா வாயிலே 2 வைக்கணும், என்ன வார்த்தை பேசுகிற அப்படின்னு சொல்லி. 2வது, பிள்ளைகள் முன்னாடி பெற்றோர்கள் என்ன பண்ணக்கூடாது, எப்போ பார்த்தாலும் நான் சாவறேன்னு சொல்லி பிள்ளைகள் முன்னாடி சண்டை போடும்போது பேசிக்க கொள்ளக்கூடாது. அந்த வார்த்தையை அடிக்கடி அறிக்கையிட்டு கொண்டிருக்கக்கூடாது. கர்த்தருடைய வாக்கு தத்தங்களை தான் நீ அறிக்கையிடணும். எப்போ பார்த்தாலும் சாகரன்ற வார்த்தை என்ன செய்யக்கூடாது, அறிக்கை செய்யக்கூடாது. அல்லேலூயா. ஆகினால யாராவது அப்படி சொன்னீங்களா, நான் செத்து போகிறேன்னு வீட்டில் பிரச்சனையில் கணவனை பார்த்து மனைவியை பார்த்து, அந்த நேரங்களில் பிசாசு ஒரு நல்ல இருளான ஒரு சிந்தனை கொண்டது கொடுப்பான், நீ பேசாமல் போய் செத்துருன்னுவான். குடும்பத்தில் நடக்கிற பிரச்சனையை உன்னால் சமாளிக்க முடியாத ஒரு இக்கட்டான ஒரு நேரத்தில் உங்களுக்குள்ள ஒரு சிந்தனை கொண்டு வந்து பிசாசு கொடுப்பான், பேசாமல் நீ போய் செத்துரு. ஒரு வியாதி தாக்கம், ஒரு வியாதியினுடைய கொடுமை தாங்க முடியாமல், அந்த வியாதியினுடைய பிரச்சனை தாங்க முடியாம, அந்த வலி தாங்க முடியாமல் அந்த நேரத்தில் பிசாசு ஒரு ஆலோசனை கொடுப்பான், நீ போய் செத்துரு அப்படின்னு சொல்லி. ஆகினால் அந்த மாதிரி தவறான சிந்தனைகள் வந்துருச்சுனாலே நீங்கள் என்ன செய்யணும், இயேசுவின் நாமத்தில் அது ஒரு தற்கொலையின் ஆவி, அதை நீங்கள் துரத்தி விட வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகினால இங்கே ராகேல் கேட்கிறா, எனக்கு பிள்ளை கொடும், இல்லாவிட்டால் நானே சாகிறேன். பிள்ளை இல்லை. அப்ப பிள்ளை இல்லை என்பதற்காக புருஷங்காரங்கிட்ட போயிட்டு எனக்கு பிள்ளை கொடு, நான் சாகிறேன்றா. இன்னொரு அம்மாவுக்கும் பிள்ளை இல்லை. எப்படி, இன்னொரு அம்மாவுக்கும் பிள்ளை இல்லை. ராகேல் அம்மாவுக்கும் இங்க பிள்ளை இல்லை. ராகேல் அம்மாவுக்கு பிள்ளை இல்லைன்னு சொன்ன உடனே என்ன சொல்றாங்க, எனக்கு பிள்ளை கூட இல்லைன்னா நான் என்ன பண்றேன், சாகிறேன்றாங்க. ஆனா இன்னொரு அம்மாவும் பைபிள்ல என்ன சொல்றாங்கன்னா, அவங்களுக்கும் பிள்ளை இல்லை, அவங்களுக்கும் பல பிரச்சனை, அவங்களுக்கும் பல டார்ச்சர் கொடுக்குறாங்க, குடும்பத்தில் பல அவமானங்களை சந்திக்கிறாங்க. ஆனாலும் பிள்ளை இல்லாத போது அவர்கள் என்ன முடிவு எடுத்தாங்க, அவர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னு நீங்க பாருங்க. வாசிக்கல 1 சாமுவேலின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 20வது வசனம். சில நாள் சென்ற பின்பு அன்னாள் கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெற்று, யாரிடத்துல கேட்டாங்களா, தனக்கு பிள்ளை இல்லை என்று சொல்லி பிள்ளையை கொடும், எனக்கு ஒரு பிள்ளை பாக்கியத்தை கொடும் என்று சொல்லி யாரிடத்துல கேட்டாங்களா, கர்த்தரிடத்தில் அவனை கேட்டேன் என்று சொல்லி அவனுக்கு சாமுவேல் என்று பெயரிட்டாள். அல்லேலூயா. ராகேலுக்கும் பிள்ளை இல்லை, அன்னாளுக்கும் பிள்ளை இல்லை. ராகேலுக்கு பிள்ளை இல்லை என்று தெரிஞ்ச உடனே ராகேல் யார்கிட்ட போய் பிள்ளை கேட்கிறாங்க, புருஷனுக்கு டார்ச்சர் கொடுக்குறாங்க, எனக்கு பிள்ளையை கொடு இல்லைன்னா நானே சாகிறேன். இங்க அன்னாளுக்கும் பிள்ளை இல்லை. அவளுடைய சக்களத்தியாகிய பெண்ணினால் என்ன செஞ்சிருக்கிறா, பிள்ளைகளை பெற்று இவளை அற்பமா எண்ணி இவளை நிந்திக்கிறா, இவளை குத்தி காண்பிக்கிறா, இவளை டார்ச்சர் கொடுக்கிறா, இவளை பேசுகிறா, இவளை மனமடி வாக்குகிறா. அப்படிப்பட்ட ஒரு நிந்தனையான ஒரு சூழ்நிலையின் மத்தியில் அன்னாள் வாழ்ந்து கொண்டிருக்கிறா. அப்போ அன்னாளுக்கும் பிள்ளை இல்லை, அன்னாளுக்கு பிள்ளை இல்லை என்று தெரிஞ்ச உடனே அவ யார்கிட்ட கேட்க போனா, கர்த்தரிடத்தில் கேட்க போனாள். அல்லேலூயா. கர்த்தரிடத்தில் கேட்டு, ஆண்டவரே எனக்கு ஒரு பிள்ளை நீர் கொடுப்பீர் என்று சொன்னால்
அவனுடைய உயிருள்ள நாள் வரைக்கும் அவனுடைய தலையில் என்ன படுவது கிடையாது, சவரகன் கத்தி படுவது கிடையாது. அவனை உமக்கென்று நான் ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லி கர்த்தரிடத்தில் அவனை கேட்டேன் என்று சொல்லி அவனுக்கு சாமுவேல் என்று பெயரிட்டாள். அல்லேலூயா. ராகேலுக்கு பிள்ளை இல்லை, யாரை கேட்டா? வீட்டுக்காரனை கேட்டா. யாக்கோபை பிடிச்சுன்னு டார்ச்சர் கொடுத்தா. அண்ணாளுக்கு பிள்ளை இல்லை, யாரை கேட்டா? கர்த்தரை கேட்டா. இதுல இருந்து உங்களுக்கு என்ன தெரியுது? அவளுக்கும் இல்லை, இவளுக்கும் இல்லை. அவங்க வீட்லயே 2 மனைவி, இவங்க வீட்லயே 2 மனைவி. அங்க அவளை டார்ச்சர் கொடுக்க யாரும் கிடையாது. அவ தான் அங்க பெரிய ராணி மாரி இருக்கா. என்ன யாக்கோபு கொடுக்குற ஃபுல் சப்போர்ட் யாருக்கு? ராகேலுக்கு தான். ராகேலை தான் ரொம்ப நேசிச்சான். ராகேலுக்காக தான் 14 வருஷம் வேலை செஞ்சான் லாபான் வீட்டில். அப்போ ராகேல் மேலே தான் ரொம்ப அன்பு பாசம்